என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து என்னென்னா என்வாயர்மெண்ட்டை எப்படி வந்து அதோட என்விரான்மெண்ட்டில் இருக்க இம்பேக்டை எப்படி நம்ம அசஸ் பண்ண போகிறோம், எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது தான், எப்படி எவாலுவேட் பண்ண போகிறோன்றது தான். இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் யூஸ்டு டு எவாலுவேட் த பொட்டான்ஷியல் என்வாயர்மெண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அ ப்ராப்போஸ்டு ப்ராஜெக்ட் ஆர் அ டெவலப்மெண்ட். இது வந்து ஒரு என்விரான்மெண்டல் எஃபர்ட்ஸ் எதுக்குன்னா, ஒரு ப்ரொப்போஸ்டு ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லை டெவலப்மெண்ட்டுக்கோ அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது என்வாயர்மெண்ட்டுக்கு எப்படி இருக்குன்றத வந்து பார்க்கறது தான் இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். இதோட கீ காம்போனன்ட்ஸ் ஆஃப் இஐஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங். ஸ்க்ரீனிங் அப்படின்னா என்னன்னா, determines whether the project requires a full EIA based on its potential impact and local regulations. இந்த ஸ்க்ரீனிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபுல்லாக என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் தேவை இருக்கா, அதோட பொட்டான்ஷியல் இம்பேக்ட் அண்ட் லோக்கல் ரெகுலேஷனுக்கு நீட் இருக்கா அப்படின்னு பார்க்கறது தான். ஸ்கோப்பிங் அப்படின்னா என்னென்னா, அதில் இருக்கிற கீ இஷ்யூஸு, இம்பேக்டு அதெல்லாமே நம்ம அசஸ் பண்ணணும். என்விரான்மெண்ட் இன்க்ளூட் பண்ணணும், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணணும். Identify the key issues and impact that should be assessed, including environmental, social and economic factors. Next பார்த்தீங்கன்னா baseline study. Baseline study என்னன்னா, gather the data on the existing environment condition in the project areas to provide reference point for assessment. அதாவது நான் ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா, இல்லை இது ரிலேட்டடான ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்துருக்கா, அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த டேட்டாஸை கேதர் பண்ணுறது தான் இந்த பேஸ்லைன் ஸ்டடி. கேதர் டேட்டா ஆன் த எக்ஸிஸ்டிங் என்வாயர்மெண்ட் கண்டிஷன் in the project area to provide a reference point for the assessment. நெக்ஸ்ட் வந்து இம்பேக்ட் அசஸ்மெண்ட். ஸ்க்ரீனிங்னா என்னன்னு பார்த்தாச்சு, ஸ்கோப்பிங்னா என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பேஸ்லைன் ஸ்டடி அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. இம்பேக்ட் அசஸ்மெண்ட் இது என்ன பண்ணுன்னா, பொட்டான்ஷியலாக இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து என்வாயர்மெண்ட்டில் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுறது இல்லாமல் ஏர், வாட்டர், லேண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் ஹியூமன் ஹெல்த் எல்லாமே இது வந்து செக் பண்ணும். ஓகேங்களா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணும், அவங்களுக்குலாம் எப்படி பொட்டான்ஷியலாகவும் நெகட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் ஆகுது இந்த ப்ராஜெக்டால் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் மிட்டிகேஷன் மெஷர்ஸ். மிட்டிகேஷன் மெஷர்ஸ்னால் என்னென்னா, ப்ரொப்போஸ் அ ஸ்ட்ராட்டஜி டு அவாய்ட் அண்ட் மினிமைஸ் அ காம்பன்சேட் ஃபார் நெகட்டிவ் இம்பேக்ட் ஐடென்டிஃபைட் டியூரிங் அசஸ்மெண்ட்டு. இப்போ வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குன்னா அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், மினிமைஸ் பண்ணலாம், இல்லை காம்பன்சேட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த மிட்டிகேஷன் மெஷர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில கம்பெனி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுது அப்படின்னா, இப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான்டிங் பண்ணுவாங்க ட்ரீஸை, அதை தான் வந்து காம்பன்சேட் ஃபார் நெகட்டிவ் இம்பேக்ட். அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது மிட்டிகேஷன் மெஷர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். பப்ளிக் வந்து எப்படி இஐஏ ப்ராசஸில் வந்து எங்கேஜாக இருக்காங்க, இன்புட்லாம் கன்சர்ன்ஸ்லாம் கன்சிடராக இருக்கா, அவங்க சொல்கிறது கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்குறது தான் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க, இஐஏ ரிப்போர்ட்டு, அது அசஸ்மெண்ட் பற்றி, இம்பேக்ட் எப்படி இருக்கும், இது ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி மிட்டிகேஷன் மெஷர்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. டெசிஷன் மேக்கிங். அத்தாரிட்டிஸ் வந்து ரிவ்யூ பண்ணுற இஐஏ ரிப்போர்ட்டை அப்ரூவ், ரிஜெக்ட் அண்ட் மாடிஃபை த ப்ரப்போஸ் ப்ராஜெக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த என்விரான்மெண்டல் இம்ப்ளிகேஷன். என்விரான்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பொறுத்து அதை அப்ரூவ் பண்ணலாமா, ரிஜெக்ட் பண்ணலாமா, மாடிஃபை பண்ணலாமான்னு பார்க்குறது வந்து டெசிஷன் மேக்கிங்கில் தான். நெக்ஸ்ட்டு மானிட்டரிங் அண்ட் ஃபாலோஅப். மானிட்டரிங் அண்ட் ஃபாலோஅப்னா என்னென்னா, ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொப்போசல் இருக்குது, ஆன்கோயிங்காக அதை மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்னும் போது மிட்டிகேஷன் மெஷர்ஸில் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும், ஏதாவது அன்ஃபோர்சின் இம்பேக்ட்ஸ்லாம் அட்ரெஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்ப்போம். ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் மானிட்டர் பண்ணோம், மிட்டிகேஷன் மெஷர்ஸ் மானிட்டர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், ஏதாவது இம்பேக்ட் இருக்கா, அது அட்ரெஸ் ஆகுதா அப்படின்ட்டு. இதுதான் வந்து என்னென்னா கீ காம்போனன்ட்ஸ் ஆஃப் இஐஏ. நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ். சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங்காக இருக்கணும். இது வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் அனலைசிஸாக இருக்கணும். ஒரு என்வாயர்மெண்ட் இம்பேக்ட்டுக்கு டெசிஷன் மேக்கர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்.
இது வந்து இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா ஐடென்டிஃபை பண்ணும் ஏதாவது ரிஸ்க் இருக்கா அந்த என்வாயர்மெண்ட்டில், பப்ளிக் ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறனால ப்ராப்ளம்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்க்குறது. நெக்ஸ்ட்டு சஸ்டைனபிலிட்டி ப்ரொமோஷன். Encourage the sustainable development practice by integrating the environment consideration into project planning. அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா என்கரேஜ் பண்ணணும் இந்த டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸை. இது மூலயமா நம்ம வந்து என்விரான்மெண்டல் கன்சிடரேஷன் எல்லாம் ப்ராஜெக்ட் பிளான் பண்ணும்போதே இன்டெகிரேட் பண்ணி பண்ணுறோம், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்குது சஸ்டைனபிலிட்டிக்கு அப்படின்ட்டு. பப்ளிக் என்கேஜ்மெண்ட் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்பெரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி த்ரூ ஸ்டேக் ஹோல்டர்ஸோட இன்வால்மெண்ட்டு, பப்ளிக் ட்ரஸ்ட் எல்லாம் பில்ட் பண்ணுறது தான் இந்த பப்ளிக் என்கேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு ரெகுலேட்டரி கம்பைலன்ஸு. கம்பைல் பண்ணும் ப்ராஜெக்ட் என்விரான்மெண்டல் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட. சிக்னிஃபிகன்ஸ் என்னது? இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங், ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன், அப்புறம் சஸ்டைனபிலிட்டி ப்ரொமோஷன், பப்ளிக் என்கேஜ்மெண்ட், ரெகுலேட்டரி கம்பைலன்ஸ். இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி ப்ரொமோஷன், பப்ளிக் என்கேஜ்மெண்ட், ரெகுலேட்டரி கம்பைலன்ஸு. இந்த அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னா ரோட்ஸு, பிரிட்ஜு, ஏர்போர்ட்டு. எனர்ஜி டெவலப்மெண்ட்டில் வந்து பவர் பிளான்ட்டு, விண்ட் ஃபார்ம்ஸு. மைனிங் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க, இல்லை அர்பன் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணுறவாங்க, இதனால லேண்ட் யூசேஜ் சேஞ்சஸ்ஸு இதெல்லாம் நடக்கும். இதுதான் இதோட அப்ளிகேஷன். ஓகே, ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்னா என்ன அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்ன்ற கொஷின். இது வந்து என்னென்னா கீ காம்போனன்ட்ஸ் ஆஃப் இஐஏ லைக் ஸ்க்ரீனிங்னா அது ஃபுல் இஐஏ ப்ராசஸை வந்து படிக்கிறது. ஸ்கோப்பிங்னா என்னது? இஷ்யூஸு, இம்பேக்ட் ஏதாவது இருக்கா அதெல்லாம் அசஸ் பண்ணுறது. அடுத்து வந்து பேஸ் லைன் ஸ்டடி பண்ணுறது. எக்ஸிஸ்டிங் என்வாயர்மெண்ட் கண்டிஷன் டேட்டாஸை கேதர் பண்ணும் ப்ராஜெக்ட் ஏரியாஸில், அது மூலயமா நிறைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணும். அடுத்து இம்பேக்ட் அசஸ் பண்ணும், லைக் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் என்வாயர்மெண்ட்டில் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணும். இது வந்து கீ காம்போனன்ட்ஸு. என்னென்ன கீ காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங், ஸ்கோப்பிங், பேஸ்லைன் ஸ்டடி, இம்பேக்ட் அசஸ்மெண்ட், மிட்டிகேஷன் மெஷர்ஸ், பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், ரிப்போர்ட் ஜென்ரேஷன், டெசிஷன் மேக்கிங், மானிட்டர் அண்ட் ஃபாலோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஸ்க்ரீன் பண்ணுவோம், இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன ஸ்கோப்புன்றதை அசஸ் பண்ணுவோம். ஸ்கோப்பை பார்த்துட்டு இப்போ நான் ஸ்க்ரீன் பண்ணிட்டு ஸ்கோப் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், இந்த இடத்துல என்ன பண்ணலான்ட்டு. அது இப்போ நான் ஒரு ஐடியா வச்சுருப்பேன், அது மாதிரி அவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறோம், அதுதான் பேஸ்லைன். அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுறதுனால என்னென்ன பாதிப்பு இருக்குது, என்னென்ன பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டின்னு சொல்கிறது இம்பேக்ட். அதுக்கப்புறம் ஏதாவது நெகட்டிவிட்டி இருக்குன்னா அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது தான் மிட்டிகேஷன். இதெல்லாம் பண்ணால் பப்ளிக்கோட பார்ட்டிசிபேஷன் இதில் எப்படி இருக்கும் அப்படின்றது. இப்போ பார்க் கட்டுறாங்கன்னா அவங்களோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கும். இப்போ இதெல்லாம் பண்ணோம்ல, இதெல்லாம் பண்ணதை ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெசிஷன் மேக்கிங்க்கு விடணும், அவங்க இது ஓகேவா இல்லையான்னு பார்ப்பாங்க. இப்போ இது ஓகே அப்படின்னும் போது அவங்க மானிட்டர் அண்ட் ஃபாலோ அப் பண்ணுவாங்க. மொத்தம் 8: ஸ்க்ரீனிங், ஸ்கோப்பிங், பேஸ்லைன் ஸ்டடி, இம்பேக்ட் அசஸ்மெண்ட், மிட்டிகேஷன் மெஷர்ஸ், அடுத்து பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், ரிப்போர்ட் ஜென்ரேஷன், டெசிஷன் மேக்கிங், மானிட்டர் அண்ட் ஃபாலோ அப். சிக்னிஃபிகன்ஸில் வந்து இன்ஃபார்ம் டெசிஷன் மேக்கிங், ரிஸ்க் மெயின்டெனன்ஸ், சஸ்டைனபிலிட்டி ப்ரொமோஷன், பப்ளிக் என்கேஜ்மெண்ட், ரெகுலேட்டரி கம்பைலன்ஸ். நெக்ஸ்ட் அப்ளிகேஷனில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், எனர்ஜி டெவலப்மெண்ட்டு, மைனிங் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்.